இந்த பொண்ணோட கல்யாண நாள் அன்னைக்கு பணக்கார பையனை அக்கா கல்யாணம் பண்ணிக்க போறாங்கிற பொறாமையில இந்த பொண்ணு அவளை குத்தியறா. இவளுக்கு கோல்டன் ஐங்கிற ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அது தங்கச்சிக்கு கொடுக்காம நீயே வாங்கிக்கிட்டேன்னு அவளோட அப்பா அம்மாவும் இவ செத்தது சரிதான் நினைக்கிறாங்க. ஆனா இவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்பவே கொடூரமானவன். அவன் கிட்ட இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும்னு தான் அந்த கல்யாணத்துக்கு இவ சம்மதிச்சிருப்பா. ஆனா தன்னோட குடும்பமே தனக்கு துரோகம் பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த கத்தி எடுத்து தன்னோட தங்கச்சியை இவ அதே இடத்துல கொன்றுவா. 2 பேரும் அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிடுறாங்க. டக்குன்னு இந்த பொண்ணு கண்ணு முழிக்கிறா. இவ ரீபான் ஆயிருக்கா. இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்காக நம்ம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்றா. அவளோட அப்பா அம்மா ஒரு வித்தியாசமான டிராப்ஸை இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வர தங்கச்சி கொஞ்சம் கூட யோசிக்காம இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அவளோட கண்ணுல ஒரு சொட்டு விடுறா. விட்ட அடுத்த நொடியே அவளுக்கு கோல்டன் ஐ பவர் கிடைக்குது. இதை பார்த்தோன்னே இவளுக்கு புரிஞ்சு போயிருது நம்ம தங்கச்சியும் ரீபான் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள வரான். அவன் முன்னாடி தன்னோட பவர்லாம் காட்டணும்னு அவன் நினைக்கிறா. அதே மாதிரி கோல்டன் ஐயை யூஸ் பண்ணி அவ விலையுறந்த கற்களை கண்டுபிடிக்கிறா. அதை பார்த்த உடனே அவளை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள ஆச்சரியப்பட்டுறான். அதை விட அவளோட அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிருது. உடனடியா அவளை கூட்டிக்கிட்டு ஒரு பெரிய குடோனுக்கு போறான். ஆனா இதெல்லாம் பாக்குற அக்காவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இனிமேல் அவளோட ஃபேட்டே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை குடோனுக்கு கூட்டிட்டு போன அவனும் நிறைய கற்களை காட்டி இதுல விலையுயர்ந்த கற்களை மட்டும் எனக்காக தேர்ந்தெடுத்து கொடுன்னு கேட்கிறான். ஆனா தங்கச்சி ரொம்பவே உஷாரா நீ அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போற, நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும்னு சொல்றா. அதுக்கு அவனும் உன் குடும்பத்துல ஒரு பொண்ணை எடுப்பேன்னு தான் சொல்லியிருக்கேன், அது உன் அக்கான்னு நான் சொல்லவே இல்லை, கண்டிப்பா நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற அக்காக்காரியுமே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குன்னு வேணும்னே நடிக்கிறா. ஆனா அவளோட அப்பா அதனால என்ன, உன்னோட தங்கச்சி தானே, நீ அவளுக்கு விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு. இவளும் சரின்னு சொல்லி அமைதியா நிக்கிறா. தங்கச்சியும் எல்லா கற்களையுமே ஸ்கேன் பண்ணி இந்தந்த கற்கள்ல தான் விலை உயர்ந்தது அப்படிங்கறத அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாரா. அவன் ரொம்பவே சந்தோஷப்படுறான். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவளோட கண்களோட நிறம் எல்லாமே மாறி போயிருது. இதுதான் ஆரம்பம்னு அக்காவும் நினைக்கிறா. அதே நேரத்துல இவ என் கண்ணு வலிக்குதுன்னு சொல்றா. ஆனா பேராசை பிடிச்ச அவன் இன்னும் நீ நிறைய கற்களை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றான். அவனோட அப்பா அம்மாவுமே இன்னும் உன் வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இவளோட கண் பார்வை சுத்தரம் மங்கி அவ அப்படியே மயக்கம் போட்டுறா. இவளை உடனடியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல அக்கா கண்டிப்பா இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா கண் பார்வை இவளுக்கு போயிருங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. இதை நம்ம நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு இல்னஸ் இருக்க பொண்ணை எப்படி பணக்கார பையன் கல்யாணம் பண்ணிப்பான், அதனால இவளை நம்ம வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள சமாளிச்சாரா. அவங்களும் காசு ஆசையில சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டுக்கு போற பணக்கார பையனும் அவங்க அப்பாவை பார்த்து நான் உங்களுக்கு விலையுயர்ந்த கற்கள் எல்லாம் இன்னும் நிறைய தரேன், ஆனா நீங்க என்ன கம்பெனியோட CEO ஆக்கணும்னு கேட்டுக்கிறான். அவங்க அப்பாவும் இந்த டீலுக்கு ஓகே சொல்றாரு. உடனடியா அவன் தங்கச்சியை தான் பார்க்க வரான். அவகிட்ட நான் CEO ஆக போறேன், அதனால நீ எனக்கு நிறைய கற்களை செலக்ட் பண்ணி தரணும்னு சொல்றான். பாஸ்ட் லைஃப்ல இதே மாதிரிதான் அக்கா காரியை போட்டு கொடுமைப்படுத்தியிருப்பான். அதனால அவளுக்கு வயசே ஆகி போயிருக்கும். ஆனா தங்கச்சிக்குமே கொஞ்சம் கொஞ்சமா வயசாக ஆரம்பிக்குது. ஆனா அதெல்லாம் அவ பொருட்படுத்தல. காசு ஆசையினால தன்னோட இளமையையும் இழந்துட்டு நிக்க போறா. ஆக மொத்தத்துல இவளோட அக்கா பழிவாங்க தேவையே இல்லை, இவளே தன்னை பழி வாங்கிக்குவா.